ஹலோ கைஸ். லாஸ்ட் எபிசோட்ல இரியேவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். இங்கே இரியோட அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு நான் என் பையனை அடிச்சிட்டேன்னு சொல்லி அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுமான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போவே இவருக்கு இங்க நெஞ்சு வலி வந்து அவரும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு இரியவும் வந்துடுறான். உங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்திருக்கு, அது இப்போ கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றாரு. ஆனா டாக்டர் அவர் இத பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. மேபி அவர் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம்னு நினைச்சிருப்பாரு. இது தெரிஞ்சா நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு அவர் சொல்லாமலே விட்டுருப்பாரு. இந்த நிலைமையில அவர் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கணும், அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இவங்களும் வந்து வெளியே எல்லார்கிட்டயும் சொல்றப்போ இவரையும் கேக்குறான், அம்மா அப்போ அப்பா ரெஸ்ட் எடுத்தாருன்னா அப்பாவோட கம்பெனி யாருமா பாத்துப்பான்னு கேக்குறான். நான் பாத்துப்பேன், இனி அப்பாவோட கம்பெனியை நானே பார்த்துப்பேன்னு சொல்லிடுறான் இவனும். ஆனா இரியே, நீ தான் அப்பாவோட கம்பெனியை பார்த்துக்க மாட்டேன்னு தானப்பா சொன்ன, இப்போ என்னப்பா ஓகே சொல்ற? அம்மா அப்பாவோட ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்றதுனால தான் அவர் என்னை இவ்வளோ சீக்கிரமாவே அவரோட கம்பெனியை எடுத்துக்க சொல்லியிருக்காரு. ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்காம அதை எடுத்துக்கல. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்பாவோட கம்பெனியவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். ஆனால் இதை கேட்டுட்டு ஐராக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அவன் தான் சொல்லியிருப்பான்ல டாக்டர் தான் ஆகணும்னு. இப்போ அப்பாக்காக அவன் கம்பெனிக்கே போகிறேன்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த மறுநாள் இவளும் ஜிங்கோ கிட்டேயும் சட்டாமி கிட்டேயும் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கா. இது நிஜமாவே இரியேக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான். நீ ஒன்றும் கவலைப்படாத ஐரா, இரியே கண்டிப்பா இதெல்லாம் சமாளிச்சுப்பான். இரியே தான் ஜீனியஸ் ஆச்சேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல ஐரா, இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். கண்டிப்பா இரியே ரொம்ப டயர்டா இருப்பான் டெய்லியும் ஒர்க் பார்த்துட்டு. அப்போ நீ அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி அவனை இம்ப்ரெஸ் பண்ணிடுன்னு சொல்றாங்க. இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இரியவே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறப்போ நான் அவனுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணணும், நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. அப்போ கின்சானும் வந்து ஆமா அதுதான் ஐரா கரெக்ட்னு சொல்றான். ஹின்சான் நீ என்ன பேசுற? உனக்கு இரியவும் ஐராவும் ஒண்ணு சேரக்கூடாது, அதனால தானே இப்படி சொல்ற? ஐயோ போதும் நிறுத்துங்க, இது ஒன்றும் விளையாடுற விஷயம் இல்ல. ஆல்ரெடி அங்க இரியோட ஃபேமிலி அவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க, அடுத்து இரியே தான் அந்த ஃபேமிலியவே வேற பாத்துக்கணும். இப்படி ஒரு நிலைமையில போய் நீங்க இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? ஐரா இந்த கஷ்டமான நேரத்துல இரியேக்கு ஹெல்ப் மட்டும்தான் தேவைப்படும், என்ன ஆனாலும் அவன் கூட நம்ம இருப்போம்னு சொல்றான். அவளுக்கும் இவன் சொல்றதுதான் கரெக்டா படுது. அடுத்த நைட்டு இவ தான் எல்லாமே சமைச்சிருக்கா. யூகியும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ இது என்ன இவ்வளோ காரமா இருக்கு, என்னாலலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி கத்துறான். அவ்வளோ காரமாவா இருக்குன்னு இவ்வளோ சாப்பிட்டா ரொம்பவே காரத்தை தான் அள்ளி போட்டு வச்சிருக்கா. ஆனா இரியே மட்டும் எதுவுமே சொல்லாம சாப்பிட்றான். இரியே வேண்டாம் வேண்டாம் அது துப்பிரு, அது நல்லாவே இல்லை, வேகவும் இல்லைன்னு சொல்றா. ஆனா அவன் என்னடானா, யூகி சும்மா சாப்பாடை குறை சொல்லாம இருக்கிறத சாப்பிட்டு பழகுன்னு அவனும் அவனை சாப்பிட சொல்றான். அவளும் அவன் கிட்ட தனியா கேக்குறா, இரியே நீ உங்க அப்பாவோட கம்பெனியை தான் எடுத்துக்க போறியா? ஆனா நீ என்கிட்ட டாக்டர் தானே ஆகணும், டாக்டருக்கு தான் படிக்க போறேன்னு சொன்னேன்னு கேக்குறா. நான் இதுக்கு மேல ஓடி ஒளிய போறது இல்ல, எனக்கு வேற வழியும் இல்ல ஐரா, நான் இதுதான் பண்ணி ஆகணும். அப்பாவோட உடம்பெல்லாம் சரியாகட்டும், நான் அப்புறமா படிச்சுக்குவேன், இப்போதைக்கு நான் இதுதான் பண்ணணும், என்னோட ட்ரீம் எல்லாம் அப்புறம்தான்னு சொல்றான். உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா மறக்காம கேளு, நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்றா. அவனும் இவளை ஒரு மாதிரி பாக்குறான், நம்ம குடும்பத்துக்காக இவளும் இவ்வளோ சேர்ந்து கஷ்டப்படுறாளேன்னு. அடுத்த மறுநாள் இவனும் ஆஃபீஸ்க்கு போனா அங்க பிஏவும் சொல்றாரு, நம்ம கம்பெனி ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருக்கு, நமக்கு இம்மீடியட்டா கொஞ்சம் நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. இவனுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை சொன்னாலும் அவங்க அப்பாவோட கண்டிஷனே ஆல்ரெடி மோசமாக இருக்கே, அதனால இவனும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கான். இங்கே வீட்டில் ஐரா என்னடானா, இரியவே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், எனக்கு என்ன, நானும் இனிமே அவனுக்காக சமைக்க போகிறேன், வேலை பார்க்க போகிறேன், எல்லாமே பண்ண போகிறேன்னு சொல்லி சிரிக்கிறா. ஏதோ அவளுக்கு புதுசாக கல்யாணமான மாதிரியே ஃபீல் ஆகுது. இவளும் சமைச்செல்லாம் கொடுத்து விட்டா அங்கே ஃபைட்டுக்கு பதிலாக ஸ்பெல்லிங்கே தப்பாக எழுதி அமைச்சிருக்கா. அடி பாவி, ஒரு ஃபைட்டுக்கு கூடவா உனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு புலம்புறான்.
காலையில அவனை ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு திரும்ப அவன் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவனை பாத்துக்கிறதுன்னு எல்லாமே இவ தான் அவனுக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அடுத்து இவளும் அந்த கோச் சூடோ சைன் கிட்ட போயிட்டு இரே இன்னும் கொஞ்ச நாளைக்கு டென்னிஸ் பிராக்டிஸ் பண்ணலாம் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அங்க மட்சுமோவோட தங்கச்சி ஐயாக்கவும் வந்து, கோச் எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும், தோ இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் இவன் கூட வெளியே போகணும்னு சொல்றா. என்னது லீவா? லீவெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நீங்க சொன்னா மட்டும் என்ன, நான் கேட்டுறவா போறேன்னு அவளும் அவ பாட்டுக்கு போயிடுறா. அப்புறம்தான் அவருக்கும் புரியுது, இந்த பொண்ணு இரியோட மனசை ஜெயிக்கணும்னு தானே இங்க வந்தது, ஆனா இப்போ என்ன புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்குன்னு கேக்குறாரு. அட ஆமா கோச், அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல, எது எப்படியோ ஏன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சேன்னு சொல்லி இவ பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க மச்சுமோவும் வந்துடுறா. அவளும் இவகிட்ட இரையோட அப்பாவை பத்தி கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது, இரையக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம ஒழுங்கா அவனை நிம்மதியா இருக்க விடுன்ட்டு சொல்லிட்டு போறா. அடுத்து இவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ அவரை பாக்குறதுக்கு ஒரு சேர்மன் வராரு. அப்பா என்னப்பா நீங்க ரெஸ்ட் தானே எடுக்கணும், இந்த நேரத்துல எதுக்கு ஆபீஸ் பத்திலான்னு கேக்குறான். ஆனா அதுக்கு அந்த சேர்மன் என்னடானா, நான் தான்ப்பா அப்பா கிட்ட பேசணும்னு வந்தேன், ஒன்றும் இல்லை உங்கள் கம்பெனியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறோம், அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம அங்கேயே பேசிகிட்டு இருக்காரு. இது இவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவரே இந்த நிலமையில இருக்காரு, இப்போ அவருக்கு ரெஸ்ட் மட்டும்தான் தேவைப்படுது, நீங்கள் இங்கே இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிடுறான். இவன் இப்படிலாம் பேசுறது அந்த சேர்மனோட பிஏக்கு பிடிக்கல. இந்த பையன் சின்ன பையனா இருந்துட்டு இப்படிலாம் பேசுறானே, சார் இனிமே நம்ம இவங்க கம்பெனிக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்றாரு. நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, எங்க அப்பா வர வரைக்கும் நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டு, எதா இருந்தாலும் நாளைக்கு நானே உங்க கம்பெனியில வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிடுறான். ஐயோ இரியே என்ன வேலைடா பாக்குறன்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கும் டென்ஷன் ஆகுது. ஆனா இவன் இப்படியெல்லாம் பொறுப்பா பேசினதை பார்த்து அந்த சேர்மனுக்கும் பிடிச்சிருது. என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் ஏதோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து பேசிட்டேன் இதை பத்திலாம், தம்பி நீ சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன பார்க்க வந்துருன்னு சொல்லிட்டு போறாரு. இவ்வளோ பெரிய சேர்மனே இவனை பார்க்க வர சொல்லி இருக்காருன்னா கண்டிப்பா இவங்க கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ண போறாரு. இவங்களுக்கும் இவனை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்த மறுநாள் மீட்டிங்லயும் எந்தெந்த மாதிரிலாம் பண்ணா கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரும்னு A to Z எல்லாமே இவன் சொல்லிட்டான். எப்படிடா இந்த பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு அவரே ஆச்சரியப்படுறாரு. இவனும் லிஃப்ட்டுக்காக நிக்கிறப்போ ஒரு பொண்ணும் வெளியே வந்து தடுக்கி விழுக்கிற மாதிரி போயிடுறா. இவனும் கரெக்டா அந்த பொண்ணை பிடிச்சிடுறான். பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு இவனும் போறான். அடுத்து இவனோட அம்மாவும், இரே நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உன்னை இப்படி தனியா பார்க்க வந்திருக்கேன், இந்த விஷயம் யூகிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன்கிட்டயும் ஒன்று சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதை கேட்டதுல இருந்து இவனும் சோகமாயிட்டான். வீட்டுல கூட அவ சாப்பிட சொல்றப்போ இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கான்னு பாக்குறா. அடுத்து ஐராவும் கின்சானும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கின்சானும் கேக்குறான், ஐரா நீ காலேஜ் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்போ வருவன்னு கேக்குறான். இல்ல கின்சான் நான் வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், நான் இரியோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிடுறா. இரியோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்ல இரியக்காகவா? எனக்கு தெரியும் நீ இரையக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு, இப்போவும் மனசுல இரையே தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே உன் சைடு தான் இருப்பேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்றான். இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லார் லைஃப்லயுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா வேற என்ன வேணும் சொல்லுங்க. அடுத்த நைட்டு இவளுக்கும் அந்த கோச் சூடாசன் கால் பண்றாரு. ஐரா ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நான் இன்னைக்கு நைட்டு மட்சுமோ கிட்ட என்னோட லவ்வ சொல்ல போறேன். என்னது, ஒரு வழியா நீங்க உங்க லவ்வ சொல்ல போறீங்களா? இது நல்ல விஷயம் தானேன்னு கேக்குறா. ஐயோ அது இல்ல, அவளுக்கு ஒரு பையனை பிடிக்கும்னு சொன்னா. அட ஆமா அதுதான் தெரியும்ல, அவளுக்கு இரியவ தானே பிடிக்கும்னு கேக்குறா. ஐயோ அது எனக்கு தெரியாதா, அவ இரிய கிட்ட போய் லவ்வ சொல்ல போறாளாமா, யாரையாச்சும் லவ் பண்ணா அவங்க கிட்ட போய் லவ்வ சொல்லிதானே ஆகணும்னு இவளும் சொல்றா. அப்புறம் தான் இவளுக்கே ரியலைஸ் ஆகுது, என்னது இரிய கிட்ட போய் லவ்வ சொல்ல போறாளான்னு கத்துறா. ஆமா ஆமா, பின்ன இவ்வளவு நேரம் நான் என்னத்த கத்திட்டு இருக்கேன்னு புலம்புறாரு. சரி சொல்லுங்க எப்போ எங்கன்னு கேக்குறா. அவரும் இன்னைக்கு நைட்டு தானே சொன்னதும் இவளும் வேகமா பதறி அடிச்சுட்டு அங்க போறா. போற வழியில அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்ட மாதிரி இமேஜின் வேற பண்ணி பாத்துக்கிறா.
ஐயோ அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு இவளும் அங்க ஒரு இடமா தேடிட்டு இருக்கா. இவன் நினைச்ச மாதிரியே அங்க மட்சுமோவும் இரியவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மட்சுமோவும், இந்த நிலைமையில நான் இப்படி சொல்றேன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, எனக்கு வேற வழி இல்லை, நான் டைரக்டாவே சொல்லிடுறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இரியே, ஐ லவ் யூன்னு சொல்லிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஐராவால தான் தாங்க முடியல. ஆனா இரியே என்னடானா, மட்சுமோ உன்னை ஃப்ரெண்டை தவிர என்னால வேற எப்படியும் பார்க்க முடியாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிடுறான். ஆனா அவ கேட்காம அழுதுட்டே அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு, இரியே எனக்கு உன்னைதான் பிடிச்சிருக்கு, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவ பாட்டுக்க புலம்பிட்டே அவனை கிஸ் பண்ணவும் போயிடுறா. இங்க ஐராவை பார்க்கணும் கூடாதுன்னு கத்திட்டு இருக்கா அவளும் மனசுக்குள்ள. ஆனா இரியவும் அவளை தள்ளி விட்டுட்டு, இல்ல நமக்குள்ள செட் ஆகாது, அது மட்டும் இல்ல நான் ஆல்ரெடி ஐராவை கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா இதை கேட்குற இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்பவோ நடந்தது, அதுவும் என்ன அவன் வெறுப்பேத்துறதுக்காக தானே அப்படி பண்ணான், அதை எதுக்காக இவகிட்ட இப்போ போய் சொல்லிட்டு வரான்னு பாக்குறா. அடுத்து அவனும் இவ இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டான். ஓய் வெளியே வா, நான் பார்த்துட்டேன்னு சொல்றான். அது இரியே நீ வர ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதனாலதான் நீ ஏதோ தொலைஞ்சு போயிட்டியோன்னு பார்க்க வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறா. அடுத்து இவனும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு, ஐரா இன்னைக்கு எங்க அம்மா என்னை பார்த்தாங்க, அப்பாவோட கண்டிஷன் இன்னும் மோசமாயிட்டே தான் போகுதாமா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா கூட அவரால் இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இத்தனையும் வந்திருக்கு, இந்த காரணத்துக்காக தான் அப்பாவும் என்கிட்ட நிறைய டைம் கேட்டிருந்திருக்காரு, ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை, இனிமே நான் இதை தான் பார்க்கணும்னு சொல்லிடுறான். ஆனா இரியே அப்போ உன்னோட டாக்டர் ஆகணுன்ற கனவு, அதெல்லாம் நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிடுறான். ஆனா இவளுக்கு தான் தெரியுமே அவனுக்கு டாக்டர் ஆகிறது தான் ஆசைன்னு, அதனால இவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இரியே அப்போ நீ நிஜமாவே இதெல்லாம் விட்டுற போறியா, இந்த விஷயத்துக்காக நீ உன்னோட ட்ரீமை இழக்க போறியான்னு சொல்லிட்டு அவளும் வேமா அவனை போய் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிடுறா. இந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஆறுதல் மட்டும்தான் தேவைன்னு நினைக்கிறா இவ. அடுத்த மறுநாள் சேர்மனும் இவனை கூப்பிட்டுட்டு, இரியே நான் உன்னை இப்போ வர சொன்னதே பர்சனலா கொஞ்சம் பேசணுன்றதுக்காக தான், நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாமாப்பான்னு கேக்குறாரு. எனக்கு ஒரு பேத்தி இருக்கா, அவளுக்கும் உன்னோட வயசு தான், நீயே அவளை நேர்ல மீட் பண்ணி பார்க்க கூடாது, உனக்கு அவளை கண்டிப்பா பிடிக்கும், எவ்வளவு வேணா டைம் எடுத்துட்டு இதை பத்தி பேசலாம்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா இப்ப மட்டும் இவன் இதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லாம இருந்தான்னா அந்த சேர்மன் இவங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணாமலே போயிடுவாரு. ஆனா இப்போ இவங்க கம்பெனி இருக்கிற நிலைமையில கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தேவை. இங்க இவனும் அதை பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட இவன் அம்மாவும், இரியே நீ என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு கத்துறாங்க. அப்போ அங்க சர்ப்ரைஸா வரணுன்றதுக்காக ஐரா, யூகி, ஐராவோட அப்பான்னு 3 பேரும் அங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கத்துறதும் இவங்களுக்கு கேக்குது, அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனிக்காக நீ கல்யாணம் பண்ணணுமா, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்களதான் கல்யாணம் பண்ணணும், கம்பெனி எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்றாரு. என்ன இவங்க கல்யாணத்தை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறா. அவங்க அம்மாவும், இரியே நீ தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாத, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இவன் என்னடானா பொசுக்குன்னு, எனக்கு அந்த பொண்ணதான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஐராவும் உள்ள வந்துட்டு, இரியே அப்போ நீ அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண போறியா, நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ண போறியான்னு சோகமா கேக்குறா. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க ஐராக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவும் போல இவளும் மறுநாள் இதை அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றா. என்ன ஐரா சொல்ற, அப்போ இரிய அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க போறானா? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், அவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டான்னு இவளும் சோகமா அங்க இருந்து போயிடுறா. நீங்க இந்த டிராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.